லைஃப்பில் மோசமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேங்க. கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் இது தான். காட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், என் கேமராவில் சரியாக தெரியல. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு. முன்னாடி ஒரே ஒரு ரோடு மட்டும் தான் போகுது, மற்றபடி கடை எதுவுமே இல்லை. ஆனால் வண்டி வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், இங்கிட்டு வருது இங்கிட்டு வருது. ஆனால் என்னென்னா இதில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் வந்து டைகர் நிறையா இருக்காமா. ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு பல்க் இருக்குன்னாங்க. அதனால் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். பேச அந்த பல்க்கு போயிடணும். ஏன்னா ஒரு 5-6 பேர்கிட்ட அந்த புலி வந்து ஒரு போன வாரத்துக்கிட்ட வந்து இதாகிடுச்சாமா, புலி வந்துச்சு. அதனால் பார்த்து போங்கப்பா அப்படின்னாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அதனால் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேறு வழி இல்லை. நைட்டு தங்கணும்னா அந்த பெட்ரோல் பங்காச்சும் போய் தான் ஆகணும். நான் காலையில் எழுந்திரிச்சு கல்பேட்டை போயிட்டு அப்படியே கோழிக்கூடு போகணுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரில. நானும் லிஃப்ட்டு கேட்டு நைட் டைமில் சுத்தமாக கிடைக்காது, பகல் டைமில் கிடைக்கிறதே பெருசு. ஸோ என்கிட்ட என்ன சார்ஜும் கம்மியாக தான் இருக்குது, இங்கே டவரும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. ஸோ லிஃப்ட்டு யாருக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் போயிட்டுருக்கேன். ஃபுல்லாக காடுங்க. கேமராவில் ஒன்றுமே தெரியல. பஸ்ஸு வர்றது மட்டும்தான் தெரியுது, லைட் மட்டும்தான் தெரியுது. புலிக்கிட்ட மாட்டாமல் போய் சேர்ந்தால் அவ்வளோதான். இல்லைனா இன்றைக்கி புலிக்கு நான் டின்னர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஸோ நான் நடக்கலை, என் காலு தானாக நடக்குது. ஏன்னா இந்த கரெக்டாக இது இந்த ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இங்கே டைகர் நிறையா இருக்காமா. நான் உங்கள்கிட்ட கேட்காம கூட வந்திருக்கலாம். எதார்த்தமாக ஓகேவா சேஃபாக வாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தேன். அவங்க பார்த்தா இப்போ தான் சொன்னாங்க. அதுவும் 2 பேர் போனால் கூட சமாளிச்சிடலாம். நான் தனியாக வேறு போயிட்டுருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. நான் ஃபேஸ் தெரியுதான்னு தெரில. தெரியுதா? ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க. இந்த வண்டி போகிற வெளிச்சம் மட்டும் தான். நல்ல வேலை இதுவும் இல்லைன்னா அவ்வளோதான். நான் இருக்க சார்ஜை வச்சு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு நான் போயிட்டு டென்ட்டெல்லாம் போட்டுட்டு என்ன நிலமைன்னு சொல்கிறேங்க. உயிரோடு இருந்தால் அடுத்த வீடியோ வரும். ஸோ ஓகே, டென்ட்டையும் தூக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கேன். போயிட்டு என்னன்னு சொல்கிறேன்.